ஹலோ மக்களே! காளான் வளர்ப்பில் மட்டுமே மாதம் 2,00,000 டர்ன் ஓவர் எடுக்கிறாங்க எம்பிஏ கிராஜுவேட் கௌரி. அவங்கள பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து அப்டேட் கிடைக்கும் அண்ட் எங்களுக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் வாங்க பார்க்கலாம். கௌரி அவங்களோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம். அவங்க திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் கொஞ்ச நாள் வசிச்சுட்டு வந்தாங்க. அங்கே நிறைய இந்த வண்ண காளான்கள் கலர்ஃபுல் காளான்கள் நிறைய பேர் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து அவங்க ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க, ரொம்பவே அட்மையர் ஆகிட்டாங்க. ஸோ நாமளும் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கே எய்ம் வச்சுருந்தாங்க. ஸோ சிங்கப்பூர்லேருந்து ரிட்டன் இந்தியாவுக்கு பின்னாடி கடலூர் மாவட்டத்தில் ஸோ நாமளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கவர்மெண்ட் இலவசமாக இந்த காளான் வளர்ப்பு பயிற்சி கொடுக்குறாங்க இல்லைங்களா, ட்ரைனிங். ஸோ அதில் கலந்துக்கிட்டாங்க. அந்த ட்ரைனிங்கும் நல்லபடியாக அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அண்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அவங்க ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக முதலீடு பார்த்திங்கன்னா 1,00,000 முதலீடு போடுறாங்க. 360 சதுரடி அந்த பிளேஸில் அந்த பண்ணையை ஆரம்பிக்கிறாங்க. விதையும் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக யார்கிட்டையும் வாங்கியிருக்காங்க. விதைகள் வாங்கி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சிப்பி அப்புறம் பால் காளான் இந்த மாதிரியெல்லாம் விதைகள்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. நிறையவே எஃபோர்ட் போட்டாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த 1,00,000 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 அவங்களுக்கு நஷ்டம் தான் அடைஞ்சது. ஸோ அந்த விதை கொடுத்தவங்ககிட்டே கேட்கும்போது இல்லை நீங்கள் சரியாக அது கவனிக்கல, சரியாக பார்த்துக்கலன்னு சொல்லி இவங்கள மேலே தான் அவங்க குறை சொன்னாங்க. பட் உண்மை அது இல்லை. அவங்க குவாலிட்டியான தரமான விதைகள் அவங்க தரலை. தரம் கம்மியாக இருக்க விதைகள் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அவங்க தெரிஞ்சுக்கவே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்பவே பிரச்சனைகளை சவால்கள் நிறையவே அவங்க சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேளாண் அறிவியல் மையத்திலே டைரெக்டாக போயிட்டு அவங்க விதைகள் வாங்கி பண்ணாங்க. அதில் அவங்களுக்கு நல்லாவே லாபம் வர ஆரம்பிச்சிது. ஸோ நிறைய சவால்கள் அவங்களுக்கு இருந்தது. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த அறுவடை செஞ்சு சுற்றி இருக்க மக்கள், அந்த கிராமப்புற மக்களுக்கு ஃபஸ்ட்டு வழங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இந்த சின்ன சின்ன ஷாப்ஸ், கடைகள், பஜார் இந்த மாதிரி பிளேஸ்லாம் போய் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது கலர்ஃபுல்லாக இருந்தனால, வண்ண நேரத்தில் இருந்தனால மக்கள் ரொம்பவே வாங்குறதுக்கு தயங்கினாங்க. பட் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது ஆர்டிஃபிஷியல் செயற்கை கலர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இது இயற்கையாகவே இது வரக்கூடிய ஒரு வித்தியாசமான டைப்பான காளான் தான் இது, வண்ண காளான்கள். இதில் செயற்கை கலர்கள்லாம் நாங்கள் எதுவும் ஆட் பண்ணல, இது இயற்கையாக வருதுன்னு சொல்லி அவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த காளான்லாம் இப்போ நிறையா அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னும் போது சேல்ஸ் ஆகிட்டு மீற பொருளை வச்சு அவங்க இந்த மதிப்பு கூட்டும் பொருளாக அவங்க க்ரியேட் பண்ணாங்க. இந்த காளான்லேயே பிஸ்கெட்டு, ஊறுகாய் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அது இல்லாமல் இப்போ ஒரு நெய்வேலியில் பார்த்திங்கன்னா ஒரு உணவகமும் வச்சுருக்காங்க. இந்த மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் சூப், மஷ்ரூம் கிரேவி இந்த மாதிரி காளானில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ சாப்பாட்டு வகைகள் அதெல்லாம் செஞ்சு அது ஒரு ஹோட்டலாகவே ரன் பண்ணிட்டு வராங்க. நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு பார்த்திங்கன்னா இந்த அரியலூர், மயிலாடுதுறை அந்த மாதிரி பிளேஸில் இருக்க பெண்களையும் சேர்த்துக்கிட்டு நிறைய பெண்களை வச்சு இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா காளான் 1 கிலோ பார்த்திங்கன்னா 200 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ மந்த்லி இவங்க எல்லா செலவும் போக 2,00,000 டர்ன் ஓவர் எடுக்கிறாங்க. கடந்த 9 வருஷமாக இந்த காளான் வளர்ப்பில் அவங்க முழு முயற்சியோடு ஈடுபட்டுட்டு வராங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கஷ்டங்கள், நஷ்டங்களும் நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி அந்த பிரச்சனைகள், சவால்கள் இதெல்லாம் தாண்டி அந்த பிரச்சனையை எந்தளவு ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே வரமோ அதுலேருந்து அந்த வெற்றியும் இருக்குதுன்னு சொல்லி கௌரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ப்ளேம் கூட பண்ணுவாங்களா மக்கள், எம்பிஏ முடிச்சுட்டு நீ எப்படி காளான்லாம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் கேலி கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்களாம். பட் அவங்க இப்போ வெற்றி அடைஞ்சது தான் அதுக்கான சரியான பதில் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமையாகவே சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல எந்த தொழிலாக இருந்தாலும் முழு மனதோடு நம்ம நேர்மையாக கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா வெற்றி கண்டிப்பாக அதில் இருக்குது. நம்ம இந்த தொழில் தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. எல்லா தொழிலுமே சிறந்த தொழில் தான். அதுக்கான மரியாதை கொடுத்து ரொம்ப பக்தியோடு நம்ம அந்த தொழிலை பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் வெற்றி இருக்குது. அண்ட் இந்த காளான் வளர்ப்பு அது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த சிப்பி காளான் தான். அண்ட் இது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விதைகள் நம்ம வெளியவும் வாங்கிக்கலாம். வேளாண் அறிவியல் மையம் அதிலிருந்து வாங்கிக்கலாம். விதைகள் நம்ம ஓனாக க்ரியேட் கூட பண்ணிக்கலாம். அந்த பூஞ்சை நாமளே க்ரியேட் பண்ணி அதில் இந்த சோளம், அப்புறம் நெல் இதோட விதைகளை நம்ம அதில் விட்டு அது மூலயமாவும் நம்ம விதைகள் தயார் பண்ணிக்கலாம். அப்படிலாம் வெளியே தனியாகவே விற்கிறாங்க, ஆன்லைனில் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
அவங்க கிட்டேருந்து வாங்கணும். வாங்கி அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வைக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு சின்ன சின்ன இதாக துண்டாக வந்து நம்ம கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து ஆற வச்சு அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெர்லைஸ் ஆகிடும். இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், பாக்டீரியா எல்லாமே அதில் அழிஞ்சு ரொம்ப வந்து பியூராக வரும். அது நல்லா ஆற வச்ச பின்னாடி ஒரு பாலித்தீன் பேப்பர் பேக் மாதிரி அதை ரெடி பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைக்கோலும் நிரப்பணும். ப்ளஸ் அந்த விதைகளும் கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுக்கணும். ஸோ ஒரு 3-4 அடுக்கு அந்தளவு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு அதை அடுக்கிக்கணும். டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ 3 அடுக்கு 4 அடுக்கு எப்படி பிட்டாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம இந்த ரேஞ்சில் வந்துட்டு பாதி வைக்கோல் பாதி அந்த விதைகளை வந்து நம்ம தூவிட்டு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ரெடி பண்ணிவிட்டு அது வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஊசி எடுத்து அங்கங்கே சின்னதாக வந்து ஹோல்ஸ் லைட்டாக போட்டுக்கணும். ஏன்னா அது காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தென் ஒரு இருட்டு அறையில் வந்து அதை நம்ம வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆனதும் பார்த்திங்கன்னா அந்த கார் ஃபுல்லாக ஒயிட்டாக மாறிடும். ஸோ அந்த டைமில் வந்து தண்ணி வந்து மேலே தெளிக்க ஆரம்பிக்கணும். தெளிச்சுக்கு ஒரு 2-3 நாளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காளான் வர ஆரம்பிச்சிடும். நம்ம மறுபடியும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வெப்பநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு லோவாக இருக்கணும், ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்கணும். அதுக்கு வந்து சிலர் வந்து ஏசி கூட யூஸ் பண்ணுறாங்க. சிலர் வந்து எனி டைம் வந்து கீழே பார்த்திங்கன்னா இந்த ஆற்று மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கூழாங்கல் இருக்குங்களா, ரவுண்டாக கல்கள், அதெல்லாம் எட்டு வந்து கீழே ஃப்ளோரில் ஃபுல்லாக நிரப்பி நிறைய தண்ணி ஊற்றுவாங்க. அது எனி டைம் வந்து சில்லுன்னு இருக்க மாதிரி. இப்போ மழை வந்தால் எந்தளவு சில்லுன்னு இருக்குமோ அந்த மாதிரி அது வந்து சில்லுன்னு கிளைமேட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அது வெயில் பட்டாலோ ரொம்ப கவனக்குறைவு இல்லாமல் இருந்தாலும் சீக்கிரம் வந்து அது வாடி போயிடும். ஸோ எனி டைம் வந்து நம்ம சில்லுன்னு வச்சுக்கிட்டாலே அந்த காளான் வந்துட்டு நல்லபடியாக அது வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்கில் நமக்கு வந்துட்டு அது அறுவடை ஆகிறதுக்கான டைம் வந்து வந்துடும். ஸோ நாம் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு உற்பத்தி பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். சேம் டைம் மார்க்கெட்டிங் வந்து மெயின் ரோலாக வந்துட்டு ப்ளே ஆகும். எந்தெந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி அதை சேல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலர் வந்து உற்பத்தி பண்ணிடுவாங்க, பட் அது எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ட்ராபேக்காக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ சேல்ஸ் பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த கௌரி அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போது பயிற்சி அளிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களே ஓனாக காளான் பண்ணையும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து பொருள் வாங்கி நிறைய இவங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவு இவங்க வந்து வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ எந்த ஒரு தொழிலுமே வந்துட்டு சிறிய தொழில் பெரிய தொழில் அப்படி இல்லை. நமக்கு அதில் வந்து முழு ஈடுபாட்டோட ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக போட்டால் கண்டிப்பாக அதில் வெற்றி அதில் இருக்கவே செய்யுது. ஸோ எந்த தொழிலும் வந்துட்டு இழிவானது கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.